தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியின் முன்னாள் தலைவராக இருந்த அண்ணாமலை, அதிமுக தலைவர்கள் என்னை திட்டிக் கொண்டே இருக்காங்க. நான் பாரதிய ஜனதா கட்சியை விட்டு கிளம்ப போறேன்னு பேசிய பேச்சு மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. இது பற்றி ஜெம் தொலைக்காட்சி வழங்கும் சிறப்பு செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம். தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியின் தலைவராக பணியாற்றிய அண்ணாமலை மிக குறுகிய காலத்திலேயே மக்கள் மத்தியில பிரபலமாகிட்டாங்க. தமிழ்நாட்டுல காலூன்றவே முடியாத நிலையில இருந்த பாரதிய ஜனதா கட்சி அண்ணாமலையின் வரவால் புத்துயிர் பெற்றுச்சு. தற்பொழுது திமுக, அதிமுக போல் பாரதிய ஜனதா கட்சியும் ஒரு முக்கிய கட்சியா தமிழகத்துல செயல்பட்டு வருது. இந்த நிலையில தமிழகத்தை பொறுத்த வரையில அண்ணாமலைக்கு ஆதரவாக ஏராளமான பாஜகவினர் பின்புலத்துல இருக்காங்க. பாரதிய ஜனதா கட்சிக்கு நயினார் நாகேந்திரன் தலைமை பொறுப்பேற்ற பிறகு தனது பணிகளை சரியா செய்யல, தொண்டர்களை உற்சாகப்படுத்தலன்னு, சொல்ல போனால் பாரதிய ஜனதா கட்சியை 1% கூட வளர்க்கலன்னு குற்றச்சாட்டு இருக்கு. இது இரண்டிற்கும் இடையே நயினார் நாகேந்திரனுக்கும் அண்ணாமலைக்கும் இடையே பனிப்போர் நடைபெற்று வருது. அண்ணாமலையை பொறுத்த வரையில டெல்லி மேலிடத்துல ஏதாவது பதவி தருவாங்கன்னு எதிர்பார்த்து இருந்தாரு. ஆனால் எந்தவித பதவியுமே இதுவரை வழங்கல. இதனால பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக அவ்வப்போது கொடி பிடித்து வராரு. சமீபத்துல சென்னையில நடந்த பாரதிய ஜனதா கட்சி கூட்டத்துல அவர் கலந்து கொள்ளல. இதற்கு பின்னர் முக்கிய தலைவர் அவரை வீட்டில் சந்தித்து மதியத்துக்கு பிறகு அந்த கூட்டத்துக்கு அழைத்து வந்தாரு. இதற்கு இடையே அண்ணாமலை புதிய கட்சி தொடங்கலாம்னு பரவலா பேச்சு எழுந்துச்சு. இந்த நிலையில பார்க்கும் பொழுது திடீரென அமித்ஷாவுக்காகத்தான் நான் கட்சியில இருக்கேன், என்னை அதிமுகவினர் தொடர்ந்து திட்டிட்டு வராங்க, நான் பாரதிய ஜனதா கட்சியை விட்டு கிளம்ப தயாராக இருக்கேன்னு அவர் பேசிய பேச்சு அரசியல் வட்டாரத்திலேயே மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. கோவையில அவர் செய்தியாளர்களை சந்தித்து பேசும் பொழுது தமிழகத்துல நகராட்சி நிர்வாகத்துறையில 888 கோடி ரூபாய் ஊழல் நடந்துள்ளதாக தமிழக டிஜிபிக்கு அமலாக்கத்துறை ஆதாரபூர்வமாக கடிதம் எழுதி அனுப்பி உள்ளது. ஆனால் இது குறித்து தமிழக போலீசார் வழக்கு பதிவு செய்ய மறுக்கிறாங்க. இதுவே வேறு அரசாங்கமாக இருந்தால் ராஜினாமா செஞ்சிருப்பாங்க. முதல்வர் ஸ்டாலின் தலையிட்டு எஃப்ஐஆர் நடவடிக்கை எடுக்க வேண்டும். எஃப்ஐஆர் போடாமல் அமலாக்கத்துறையால் நடவடிக்கை எடுக்க முடியாது. பத்திரிகை அன்பர்களுக்கு எங்களுடைய மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பு சொந்தங்களே, 2-3 விஷயங்களை உங்கள் முன்னால் வைக்க வேண்டும் என்பது எங்களுடைய ஆசை. முதல்ல நம்முடைய இடி என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய டிஜிபி அவர்களுக்கு அக்டோபர் 27ஆம் தேதி ஒரு கடிதம் எழுதியிருக்கிறாங்க. அந்த கடிதத்தினுடைய ஒரு பகுதி மக்கள் மன்றத்தில் இருக்குது. அந்த கடிதத்தோடு கிட்டத்தட்ட 232 பக்கம் அதற்கான ஆதாரங்களையும் அளிச்சிருக்கிறாங்க. 888 கோடி ரூபாய் ஊழல், 888 கோடி ரூபாய் ஊழல் நகராட்சி நிர்வாகம் மற்றும் நீர் வளங்கள் துறையில் அமைச்சர் KN நேரு அவர்களுடைய துறையில் நடந்திருப்பதாக இடி அவர்கள் ஆதாரபூர்வமாக தமிழ்நாட்டினுடைய டிஜிபி அவர்களுக்கு கடிதம் அளித்து அதில் ஒரு எஃப்ஐஆர் பதிவு செய்ய சொல்லி கேட்டிருக்கிறாங்க. நமக்கு தெரியும், இந்த ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்ட்ரிங் ஆக்ட் PMLA செக்ஷன் 66 இடிக்கு ஒரு தகவல் கிடைக்கிறது, வேறொரு கேஸில் சோதனை பண்ணுறாங்க, அந்த கேஸில் இன்னொரு ஆதாரம் கிடைக்குதுன்னா செக்ஷன் 66 படி அந்த சம்பந்தப்பட்ட ஏஜென்சிக்கு அந்த ஆதாரத்தை கொடுக்க வேண்டியது இடியினுடைய கடமை. இந்த ட்ரூ வேல்யூ ஹோம் சம்பந்தப்பட்ட ஒரு CBI வழக்கு 2024 திரு KN நேரு அவர்களுக்கு சம்பந்தப்பட்ட அவருடைய தம்பி KN ரவிச்சந்திரன், KN மணிவண்ணன் அவர்களுடைய இல்லத்தில் வேறு பகுதியில் நடத்தப்பட்ட ரைடில் கிடைக்கப்பட்ட ஆதாரங்கள், இவங்க ஜூனியர் இன்ஜினியர், அசிஸ்டன்ட் இன்ஜினியர், டவுன் பிளானிங் ஆஃபீஸர், சானிட்டரி இன்ஸ்பெக்டர் உட்பட 2538 போஸ்டிங், அதில் 2 லட்சம் பேர் எழுதுகிறாங்க. அண்ணா யூனிவர்சிட்டி, அண்ணா பல்கலைக்கழகம் அந்த பரீட்சை நடத்துகிறாங்க. அதில் எப்படியெல்லாம் ஊழல் செய்திருக்கின்றார்கள், குறிப்பாக 150 கடைசி அந்த 2538 தேர்ந்தெடுக்கப்பட்டவங்களில் 150 பேர் நேரடியான ப்ரூஃபை இடி அளிக்கிறாங்க. வாட்ஸ்அப்பில் எப்படி கம்யூனிகேட் பண்ணுறாங்க, பணம் யாருக்கிட்ட கொடுத்தாங்க, அஃபீஷியலாக அண்ணா பல்கலைக்கழகம் ரிசல்ட் டிக்ளேர் பண்ணுறதுக்கு 1 வாரத்திற்கு முன்பு KN நேருனுடைய சகோதரர் அவர் கையில் KN ரவிச்சந்திரன் அவருடைய கையில் வாட்ஸ்அப்பில் அந்த முழு லிஸ்ட் இருக்குது. ப்ரிலிமினரி பரீட்சையில் பாஸ் ஆகாத ஒருத்தர் ஒரு புரோக்கர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி ஃபைனல் லிஸ்ட்டில் பேரை சேர்த்துறார். இது போன்ற பல ஆதாரங்களில் 232 பக்கம் அதை திரட்டி சேகரித்து
செக்ஷன் 66 PMLA ஆக்ட் அடிப்படையில் தமிழ்நாட்டினுடைய டிஜிபிக்கு அளித்து இதுவரை ஒரு பேச்சு மூச்சு இல்லை. இதில் 2 லட்சம் பேர் எழுதியிருக்கிறாங்க. செலக்ட் ஆனவங்க 2538. அப்போ என்னங்க அர்த்தம்? கிட்டத்தட்ட 1,97,000 பேர் செலக்ட் ஆகலை. இன்றைக்கி 1,97,000 குடும்பங்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மீடியா நண்பர்களை, தமிழக அரசை ஏன்னா நியாயமான முறையில் தேர்ந்தெடுக்காமல் 25 லட்சத்திலிருந்து 35 லட்சம் ரூபாய் வரை பணம் வாங்கி வேறு வேறு இடத்துல புரோக்கர் மூலமாக அதை நிறைய அக்கௌண்ட் மூலமாக மணி லாண்ட்ரிங் பண்ணியிருக்கிறாங்க. இத்தனை கொடுத்தது வேறு மாநிலமாக இருந்தால் இன்னால் அந்த அமைச்சர் ரிசைன் பண்ணியிருக்கணும். இது இடி சாதாரணமாக ஒரு கடிதத்தை எழுதி இந்த மாதிரி ஊழல் நடந்திருக்குன்னு சொல்லிங்க. கடிதத்தோடு 150 செலக்டட் கேண்டிடேட் அவங்களுடைய ப்ரூஃப் அட்டாச் பண்ணியிருக்கிறாங்க. அதன் பிறகு KN ரவிச்சந்திரன், KN மணிவண்ணன், KN நேருவனுடைய உடன் பிறந்த சகோதரர்கள் 2 பேர், அந்த ட்ரூ வேல்யூ ஹோம்ஸில் பணிபுரியக்கூடிய 4 பேர், 6 பேர்த்தினுடைய வாட்ஸ்அப் மொபைல் ஃபோனுடைய டிரான்ஸ்கிரிப்ட். அவங்களுக்குள்ளே என்ன பேசுனாங்க? ஒரு புரோக்கர் KN ரவிச்சந்திரன் அவங்ககிட்ட பேசின ரெக்கார்டட் கால். இத்தனை விஷயத்தை கொடுத்து 888 கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்கு. அதை பற்றி எதுவுமே பேசாமல் KN நேரு அவர்கள் பதில் சொல்கிறாங்க, இது திராவிட மாடல் ஆட்சியின் மீது பழி சுமத்துறாங்க. அதனால் முதலமைச்சர் அவர்கள் நேரடியாக இதில் உடனடியாக தமிழ்நாடு டிஜிபி அவர்களை FIR போட சொல்லணும். ஏன்னா FIR போடப்பட்ட பிறகு தான் இடி களத்துக்கு வர முடியும். இடியை பொறுத்தவரை ஒரு FIR இல்லாமல் இடி தன்னுடைய விசாரணையை ஆரம்பிக்க முடியாது. அதன் அடிப்படையில் தான் இடி அவர்கள் செக்ஷன் 66 அடிப்படையில் ப்ரூஃபை கொடுத்து FIR போடுங்கிறாங்க. இடிக்கு FIR போடுவதற்கு அதிகாரம் இல்லை. அதன் பிறகு சம்பந்தப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் இடி நடவடிக்கை எடுக்கும். ஏன்னா அதில் மணி லாண்டரிங் நடந்திருக்கு. இது பற்றி வாய் திறக்காத முதல்வர் பிரதமர் மோடி பற்றி தவறாக விமர்சனம் செய்து வருகிறார். என்னை பொறுத்தவரையில் பார்க்கும் பொழுது தமிழகத்தில் பிரதமர் மோடியும் அமித்ஷாவும் தூய அரசியலை கொடுப்பாங்க அப்படின்ற எதிர்பார்ப்போடு பயணித்து வருகிறேன். காலையில் முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய சமூக வலைதளத்தில் போடுறாரு, பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயா அவர்கள் பீகாரிலிருந்து தமிழக மக்களை இன்சல்ட் பண்ணிட்டாங்க, தமிழ்நாட்டை பற்றி தப்பாக பேசிட்டாங்க. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் என்ன பேசினாங்க? தமிழ்நாட்டில் வசிக்கக்கூடிய, தமிழ்நாட்டிலே வேலை பார்க்கக்கூடிய பீகாரை சேர்ந்த இங்கே வேலை பார்க்கக்கூடிய சொந்தங்கள் தமிழ்நாட்டினுடைய திராவிட முன்னேற்ற கழகம் DMK அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார். திராவிட முன்னேற்ற கழகம் கட்சியினுடைய தலைவர்கள் அவமானப்படுத்துகிறாங்க. இதுதான் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பீகாரில் தேர்தல் பிரச்சாரத்தின் போது சொன்ன வார்த்தை. இது DMK அவமானப்படுத்துகிறாங்கிற ப்ரூஃப் நம்முடைய சமூக வலைதளத்தில் அந்த வீடியோவை போட்டு ஹிந்தி சப்டைட்டில் போட்டிருக்கோம். நம்ம பிஜேபி தமிழ்நாடு, என்னுடைய சமூக வலைதளம், நம்முடைய நயினார் அண்ணன் எல்லாத்துலேயும் நீங்கள் பார்க்கலாம். அதில் எப்படி தயாநிதி மாறன் அவர்கள் பீகாரிலிருந்து இங்கே பணிபுரியக்கூடியவங்களை மிக மோசமாக பேசினாங்க. TRB ராஜா, திரு பொன்முடி, திரு ராசா, இவங்க எல்லாமே வேறு வேறு காலகட்டத்தில் பான்புராக்கு வாயன், டாய்லெட் கட்டுறவங்க, இதை பேசியதைத்தான் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழகத்தில் பீகாரை சார்ந்த தொழிலாளிகளை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள் அவமானப்படுத்துகிறாங்கிறாங்க. அதனால் இன்றைக்கி 888 கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்கக்கூடிய தமிழ்நாடு முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன், வாட்டர் சப்ளை, நகராட்சி நிர்வாகம் மற்றும் நீர் வழங்கல், இந்த துறையில் இவ்வளவு ஆதாரத்தின் அடிப்படையில் ஈடி கொடுத்தும் கூட அதை பற்றி வாயை திறக்காத முதலமைச்சர் திசை திருப்புவதற்காக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சொல்லாத ஒரு விஷயத்தை சொன்னதாக போய் பேசுகிறாங்க. இவர் எடுத்திருக்கக்கூடிய சத்திய பிரமாணத்துக்கு எதிராக நம்முடைய முதலமைச்சர் திரு MK ஸ்டாலின் அவருடைய நடவடிக்கை இருக்குது. சத்திய பிரமாணத்தை பொறுத்தவரை இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதாக இருக்க வேண்டும், மக்கள் நலனுக்காக இருக்க வேண்டும். ஆனால் பிரதமர் சொல்லாத ஒரு விஷயத்தை சொன்னதாக ஒரு முதலமைச்சர் பொய்ய சொல்கிறாருன்னா சத்திய பிரமாணத்துக்கு எதிராகத்தான் அவர் நடவடிக்கை இருக்குது. அதனால் முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக தன்னை திருத்திக் கொள்ள வேண்டும். எதுக்கு போய் பேசி சுத்துறாரு? தமிழகத்தில் நல்ல அரசியல் கூட்டணி அமைய இன்னும் காலம் இருக்கு. நான் ஒரு தொண்டனாக இருக்கேன். நான் முதல் முறை அரசியல்வாதி. என்னால் ஒரு கட்சி துவங்கி நடத்த முடியும் என நினைக்கிறீர்களா? மோடி மீது நான் வைத்துள்ள நம்பிக்கை இம்மி அளவு குறையாது. சில சமயம் தலைவர்கள் சொல்வதால் மனசாட்சிக்கு எதிராக கூட பேசுகிறேன். பொறுத்திருந்து பார்ப்போம், நல்லது நடக்கும். இன்றைக்கும் நான் அதிமுகவை பற்றி பேசல. ஆனால் அந்த கட்சியை சேர்ந்த எத்தனையோ தலைவர்கள் என்னை திட்டிக் கொண்டுதான் இருக்காங்க. அமித்ஷாவிடம் கொடுத்த வார்த்தைக்காக அமைதியாக நான் இருக்கேன். காலம் வரும்பொழுது நான் பேசுவேன். நான் மோடிக்காகவும் அமித்ஷாவுக்காகவும் தான் என் வேலையை விட்டு வரவேண்டிய சூழ்நிலை வந்தது. இல்லை என்றால் நான் அந்த வேலையை விட்டு இருக்க மாட்டேன். தமிழ்நாட்டில் நல்ல அரசியலை கொடுப்பதற்கான கூட்டணி அமையும் என்ற எண்ணத்துல தொண்டனா என பணிகளை செய்து வருகிறேன்.
யார் இருக்க வேண்டும், யார் இருக்கக்கூடாது என்ற கருத்தை சொல்வதற்கு எனக்கு அதிகாரம் கிடையாது. பிடித்திருந்தால் இருப்பேன், பிடிக்கவில்லை என்றால் கிளம்பி விவசாயம் பார்க்க போயிடுவேன். நான் கை காசு செலவு செய்து அரசியல்ல இருக்கேன். பிடிக்கவில்லை என்றால் அதே வேலையை சமூக இயக்கமாக மாற்றி பொதுமக்களுக்கு தொண்டு செய்வேன். நான் புதிய மாற்றத்திற்காக வந்திருக்கேன். சற்று பொறுத்திருங்கள், சரியான நேரத்தில் பேசுறேன். அமித்ஷா அவர்கள், திரு மோடி அவர்கள் ஒரு தூய அரசியலை கொடுப்பார்கள் என்கின்ற நம்பிக்கையோடு தான் நான் பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்து பயணம் செய்து கொண்டிருக்கின்றேன். இல்லாட்டி வேலையை விட்டுட்டு வர வேண்டிய அவசியம் இல்லை, கட்சியில் தொண்டனாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதற்கு இன்னும் காலம் இருக்கிறது. அந்த காலத்துக்குள்ளே நிச்சயமாக தமிழ்நாட்டில் ஒரு நல்ல அரசியலை கொடுப்பதற்கான ஒரு கூட்டணி அமையும் என்கின்ற முழு நம்பிக்கையோடு ஒரு தொண்டனாக என் வேலையை நான் செய்கிறேன். இன்றைக்கி யார் இருக்கணும், யார் இருக்கக்கூடாது, யார் எப்படி இருக்கணும் என்கின்ற கருத்தை சொல்வதற்கு எனக்கு அதிகாரம் இல்லை. நான் ஒரு சாதாரண தொண்டனாக இருக்கேன். பிடிச்சிருந்தா இருக்க போகிறேன், பிடிக்கலைன்னா கிளம்ப போகிறேன், அவ்வளோதாங்க. என் வேலையை பார்த்துட்டு விவசாயம் பார்த்துட்டு இருக்க போகிறேன். அதனால் நேரம் வரும்பொழுது கட்டாயமாக நிச்சயமாக நான் பேசுகிறேன். எல்லாருமே இங்கே பப்ளிக்குக்காக வேலை பார்க்குறோம். பிடித்தவரை பப்ளிக்குக்காக வேலை பார்க்க போகிறோம். அரசியல் கட்சியிலிருந்து இல்லை நம்ம வேறு வேலை செய்யணும் அப்படின்னா அதை சமூக ஆர்வலராக சமூக இயக்கமாக மாற்றி அதே வேலையை பப்ளிக் செய்ய போகிறோம். அதான் அம்மா அவங்க கேட்ட கேள்விக்கு நேரடியாக பதில் சொல்லிட்டேன். சுற்றி வளைச்சு இந்த கூட்டணி எப்படி அப்படின்னு சொல்லிங்கன்னா நான் எப்போவுமே நேராக பேசுகிற ஆள், எப்பவுமே பின்னாடி இருந்து நான் பேச மாட்டேன். இன்னும் நான் காத்திருப்பதற்கு தயார். பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டனாக பொறுத்திருப்போம், பார்ப்போம், என்ன நடக்கும் என்று அடுத்த சில மாதங்கள் கவனிப்போம். முதல் தலைமை அரசியல்வாதியாக தமிழகத்தில் புதிய மாற்றத்திற்காக போராடி கொண்டிருக்கேன். சிலது நேரம் மனசாட்சிக்கு எதிராகவும் நான் பேசியிருக்கேன். மனசாட்சி ஒன்று சொல்கிறது, வாய் ஒன்று சொல்கிறது. அதிமுகவில் நடக்கும் எதற்கும் நான் பொறுப்பல்ல, எல்லாவற்றுக்கும் நான் தான் காரணம் என்று அதிமுக தலைவர்கள் என்னை ஏன் திட்டுகிறார்கள்னு தெரியல. நான் திரும்ப பேசுவதற்கு எவ்வளவு நேரம் ஆகிவிடும் என்று ஆவேசமா பேசியிருக்காரு. நான் எங்கே இருந்து அரசியல் வரேன்னு பாருங்க. முதல் தலைமுறை, என்னுடைய குடும்பம் விவசாயி, எந்த பேக்கப்பும் இல்லை. ஒரு தனி கட்சியெல்லாம் தொடங்கி நடத்த முடியும்னு நினைக்கிறீங்களாண்ணா? அதனால் எனக்கு என்னுடைய உயரம் தெரியும். எனக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மீது நான் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை இம்மி அளவு கூட குறையாது, குறையவில்லை. எப்படி பயணம் செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியும். ஆனால் நான் இன்னைக்கு ஒரு முதல் தலைமுறை அரசியல்வாதியாக, விவசாயியாக நான் மாற்றத்திற்காக தொடர்ந்து போராடுறேன். சில நேரம் என்னுடைய மனசாட்சிக்கு எதிராகவும் நான் பேசுகிறேன். மனசாட்சி ஒன்று சொல்லுது, வாய் ஒன்று சொல்கிறேன். காரணம் தலைவர்கள் சொல்கிறாங்க. தலைவர்களுக்காக, சபை மரியாதைக்காக, சபை நாகரிகத்துக்காக சில இடத்துல பேச வேண்டி இருக்குது. இருந்தும் சில விஷயத்தை பொறுத்து கொள்ள முடியாது. பொறுத்திருந்து பார்ப்போம், நல்லது நடக்கும். அவர் பேச்சில் குறிப்பிடும் பொழுது உங்களுக்கு பிடித்திருந்தால் நான் இருப்பேன் அல்லது கிளம்பி விடுவேன் என்று கூறியதோடு சற்று பொறுத்திருங்கள், சரியான நேரத்தில் பேசுகிறேன். முதல் தலைமை அரசியல்வாதியாக மாற்றத்திற்காக போராடி கொண்டிருக்கேன். நான் நினைத்தால் இதே வேலையை சமூக இயக்கமாக மாற்றி பொதுமக்களுக்கு தொண்டு செய்வேன். அந்த மாற்றத்திற்காக நான் காத்துட்டு இருக்கேன்னு அவர் கூறியது மிக முக்கிய கருத்தாவே பார்க்கப்படுது. ஏற்கனவே நெல்லையில அண்ணாமலை நற்பணி மன்றம் என்ற பெயரில் ஒரு இயக்கம் தொடங்கப்பட்டுச்சு. இது தொடர்பா ஜெம் தொலைக்காட்சி சிறப்பு செய்தி வெளியிட்டாங்க. இதே போல் டெல்லியை மையமாக வைத்து அண்ணாமலை அன்பு கூட்டம் என்ற அமைப்பும் செயல்பட்டு வருது. இதுல 75,000 பேர் உறுப்பினர்களாக இருக்காங்க. இவர்கள் சமீபத்துல தமிழ்நாட்டிலும் கூட்டம் நடத்திட்டு இருக்காங்க. இந்த நிலையில ஏற்கனவே அண்ணாமலையிடம் புதிய கட்சி தொடங்குவீர்களா என்று கேட்டபோது, நிச்சயமாக கட்சி தொடங்கினால் பத்திரிகையாளர்களை அழைத்து பேசுவேன், நீங்கள் தான் விளக்கு ஏற்ற வேண்டும்னு குறிப்பிட்டிருந்தார். ஆனால் இப்போதைய அவரது பேச்சு குதர்க்கமாக இருக்கு. சேர்த்துனா அது ஒரு 4 பேர் எழுதுவான். நீங்கள் பசுமொன் போலியா அவங்க 3 பேர் போனாங்களே பின்னாடி இருந்து இயக்குனீங்களான்னு எழுதுவான். அதனால் என்னுடைய பொறுமைக்கும் ஒரு எல்லை தான். ஏன்னா நான் பேச ஆரம்பிச்சேன்னா பல விஷயங்கள் பேசிடுவேன். ஆனால் நான் பேசக்கூடாது. அதனால் எதுக்கு இந்த கருத்தை நான் தெளிவாக சொல்லிட்டேன்னா, ஊகத்திற்கு இடம் கொடுக்க வேண்டாம் என்பதற்காக சொல்லிட்டேன். நானும் எதற்கும் பொறுப்பில்லை, அதாக தானாக நடக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது எல்லாத்துக்கும் நான் தான் காரணம் பேசுவாங்க. இன்றைக்கி நான் அதிமுகவை பற்றி பேசாமல் இருக்கேன். ஆனால் அதிமுகவில் இருக்கக்கூடிய எத்தனையோ தலைவர்கள் இன்றைக்கி என்னை திட்டிட்டு தான் இருக்காங்க. ஆனாலும் அமித்ஷாஜி அவர்கள் நான் கொடுத்த வார்த்தைக்காக கட்டுப்பட்டு நிற்கிறேன். திரும்ப எனக்கு பேசுகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? 2 நிமிஷம் போதுமே. நான் கொடுத்த வார்த்தைக்காக அமைதியாக இருக்கின்றேன். ஒரு வார்த்தையை கொடுத்துருக்கேன், அதுக்காக அமைதியாக இருக்கணும். அதனால் என்னை பொறுத்தவரை எல்லோருக்குமே ஒரு லக்ஷ்மண் ரேகா இருக்குது, எல்லோருக்குமே ஒரு எல்லை இருக்குது. அந்த எல்லையை கடக்கக்கூடாது என்று நிற்கின்றேன். காலம் வரும்போது நான் பேசுகிறேன். சூசகமா அவர் பேசிய பேச்சிலிருந்து பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து விரைவில் விலகி புதிய கட்சி தொடங்குவார்னு தெரிய வந்திருக்கு. ஏற்கனவே செங்கோட்டையின் தலைமையில டிடிவி தினகரன், ஓ பன்னீர்செல்வம், சசிகலா ஆகியோர் இணைந்து புதிய அணி ஒன்றை தொடங்கும் சூழ்நிலையில அண்ணாமலையும் புதிய அணியை தொடங்குகிறார். இதனால்
தமிழக அரசியல்ல மிகப்பெரிய மாற்றங்களே நிகழ இருக்கு. அடுத்த கட்டமா அண்ணாமலை என்ன செய்ய போகிறார் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்.